Hi students, hearty welcome to my channel Learning with Sarita. In the session la electric field inga topic discuss பண்ணலாம். Students இந்த வீடியோவோட எண்ட்ல one word questions கேட்டிருக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. one word questions குரிய ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. Answering one words increase clarity in concepts of physicsங்கறத எப்போ மைண்ட்ல வச்சுக்கோங்க. Okay students, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Electric field lines. Every charge in the universe creates an electric field in the surrounding space. நமக்கு தெரியும் ஒவ்வொரு சார்ஜும் அதை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணியிருக்கும். This electric field is represented visually by drawing electric field lines. அப்படி கிரியேட் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக electric field lines வரைகிறோம். Some rules are to be followed in drawing the electric field lines. என்னெல்லாம்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனுக்கு நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சா வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட், இப்போ மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜுக்கும் டென்சிட்டி டிஸ்டன்ஸுக்கும் என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதா, அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜுக்கும் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸுக்கும் என்ன ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்குங்கிறத ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். வாங்க நம்ம ஒவ்வொரு ரூல்ஸையும் எலாபரேட்டாக பார்க்கலாம். First rule, direction of the electric field lines. If the charge is positive, the electric field lines points radially outwards. வெளிப்புறமாக இருக்கும். நமக்கு இது தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட்ஸ் அவுட் ரேடியலி. And two, if the charge is isolated, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா the electric field lines pointing radially outwards will end only at infinity. இப்போ பக்கத்தில் ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். எந்த சார்ஜுமே இல்லை தனியாக இருக்குங்கிறப்போ the field lines will end only at infinity. இப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். If the charge is negative, the electric field lines points radially inwards. உள்புறமா வரும். And two, if the charge is isolated, இங்கேயும் அந்த சார்ஜ் ஒரு isolated சார்ஜா இருந்துச்சுன்னா the electric field lines start at infinity and end on negative charge. Second rule, tangent drawn to a electric field line. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு we consider a positive and a negative charge. ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எடுக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் will be pointing from positive towards negative. அதான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். Now let P be a point on the electric field line. Point Pல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வரையணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் Pல எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டர் எப்படி வரையணும் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் Pன்னு செலக்ட் பண்ணும்போது அதில் ஒரு டெஸ்ட் சார்ஜ் ப்ளஸ் Q0 இருக்குது அப்படின்னு. இப்போது நமக்கு இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் டெஸ்ட் சார்ஜ் Q0 இருக்குது. ரெண்டு பாசிட்டிவ்ங்கிறதுனால நமக்கு ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டருனுடைய டைரக்ஷன் அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். ஓகேயா, இப்போ உங்கள் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் டெஸ்ட் சார்ஜ் Q0 இஸ் அட் த பாயிண்ட் P. அப்போ அந்த பாயிண்ட் Pல என்ன ஃபீல்டு இருக்கும், அண்ட் அவுட்வர்ட் டைரக்ஷன் ஃபீல்டு E வெக்டர் வில் பி பாயிண்டிங் அவுட்வர்ட் டியூ டு ரிப்பல்ஷன். இப்போ E வெக்டர் விச் இஸ் ட்ரான் இஸ் அ டேஞ்சன்ட். இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம ஒரு E வெக்டர் வரைகிறோம். அது நத்திங் பட் அந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனில் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சா என்ன ஒரு ரெப்ரசன்டேஷன் வருமோ அதே ரெப்ரசன்டேஷன் தான் நமக்கு ஒரு ரிப்பல்ஷனுக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் E வெக்டர் வரையும் போது வரும். Tangent is a line that touches the curve at a point. நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் தான் என்ன ஃபீல்டுன்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி நம்ம வரைகிற ஃபீல்டு வந்து it gives the direction of the field. அதாவது நம்ம வரைகிற tangent it gives the direction of the field also. இப்போ ஒரு curve இருக்குது, அந்த curveல ஒரு
E வெக்டார் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் Pயில் டச் பண்ணுது, ஒரு E வெக்டார் வரையும் போது நமக்கு அது ஒரு டேஞ்சண்ட்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நமக்கு அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டாராகவும் இருக்குது. ஓகேயா? இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் அட் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் எப்படி இருக்குது? டேஞ்சென்ஷியல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அட் தட் பாயிண்ட். அதே மாதிரி the tangent line gives the direction of the electric field. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். Third rule, proportionality of magnitude with distance and density. இப்போ நம்ம சார்ஜஸ்னுடைய மேக்னிடியூட் அந்த நியூமரிக்கல் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த டென்சிட்டியும் டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த டயக்ராம் எடுக்கிறோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் ரேடியலி அவுட்வர்ட்ஸாக போட்டிருக்கேன். ரெண்டு ரீஜியன் கன்சிடர் பண்ணுறேன். ஒரு ரீஜியன் நியரர் டு த பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு ரீஜியன் பி தட் இஸ் சம்வாட் ஃபாதர் அவே ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு ரீஜியன் க்ளோஸராக இருக்குது, ஒரு ரீஜியன் டிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ ரீஜியன் ஏல எப்படி இருக்கும், ரீஜியன் பியில் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ரீஜியன் ஏ த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டுகெதர். இப்போ இந்த ரீஜியன் ஏல பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் ஆர் கிராசிங் தட். நம்ம சூஸ் பண்ண ஏரியாவில் 3 லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. அப்போ டென்சிட்டி இந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது. திஸ் மீன்ஸ் தட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் த மேக்னிடியூட் இஸ் லார்ஜர் இன் ரீஜியன் ஏ. ரீஜியன் ஏல எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டர்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நியரர் டு த சார்ஜாக இருக்குது. லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டுகெதர், டென்சிட்டி இஸ் மோர் அண்ட் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் லார்ஜர். தட் இஸ் மோர் டென்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் and the number of lines crossing that particular area are 3 in numbers and they are of larger magnitude. அதே இது ஒரு ரீஜியன் பி எடுக்கிறோம். அங்கே எப்படி இருக்குன்னா the electric field lines are far apart, that is less dense. நம்ம ரீஜியனில் just one line தான் கிராஸ் ஆகுது and this means that strength of electric field or magnitude is lesser. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து லெஸராக இருக்குது. அப்போ இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீசஸ் the density of the electric field line increases. இது அதனுடைய proportionality. magnitude increase ஆகும்போது density increase ஆகுது. if the magnitude of the electric field line decreases, the density of the electric field line decreases. அப்போ magnitude of electric field is directly proportional to the density of the electric field line. இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, மேக்னிடியூட் டிக்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அது வந்து நமக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷ்னாலிட்டின்னு சொல்லுவோம். இப்போது the number of lines crossing through a given surface or a rectangular region, நம்ம வந்து ஒரு rectangular region A and B ன்னு எடுத்துருக்கிறோம். the number of lines passing through a given surface area, a rectangular region A and B, perpendicular to the lines is proportional to the magnitude of the electric field line in that region. எப்படி இருக்கு ரெண்டுனா they are perpendicular to the lines. இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டாருக்குரிய எக்ஸ்பிரஷன் தெரியும். E வெக்டார் is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square R unit. நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்? E வெக்டார் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெண்டு ரீஜியனையும் A அண்ட் B எடுத்த நம்ம ரெண்டு ரீஜியனையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். த ரீஜன் A இஸ் நியரர் டு த சார்ஜ் அண்ட் த ரீஜன் B இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சார்ஜ். Number of lines crossing the region A is greater than the number of lines crossing the region B. அதே மாதிரி magnitude of electric field in region A is
greater than the magnitude of the electric field in region B. ரெண்டு ரீஜனையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஏல லைன்ஸ் வந்து numbers are more than the number of lines crossing in B. அப்போ இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? ரீஜன் ஏல magnitude of electric field is greater than the magnitude of electric field in region B. Fourth rule, non-intersection of electric field lines. இப்போ ரெண்டு electric field lines எடுக்கிறோம், அது intersect ஆகுமா ஆகாதான்னு சொல்லி பார்க்கலாம். We consider two electric field lines. If they intersect, what happens? இப்போ ரெண்டு லைனும் intersect ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். We are taking two lines 1 and 2, ரெண்டும் intersect ஆகிற பாயிண்ட்டை Pன்னு எடுத்திருக்கிறேன். At the point P there is a test charge. நம்ம எப்பெல்லாம் at Pன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல ஒரு test charge இருக்குன்னு அர்த்தம். At the point P there is a test charge. அதே மாதிரி P is the intersection of the lines 1 and 2. பாயிண்ட் Pல ஒரு test charge இருக்கு, அதே நேரத்தில் ரெண்டு லைன்ஸும் அந்த பாயிண்ட் Pல intersect ஆகுதுன்னு சொல்கிறோம். We draw tangents for lines 1 and 2 representing the direction of the E vector. Now இந்த ரெண்டு லைன்ஸுக்கும் tangents வரைகிறோம். நம்ம வரைகிற tangents தான் எது கொடுக்குது? டைரக்ஷன் கொடுக்குது, E வெக்டர். இந்த லைன் 1க்கு இங்கே ஒரு tangent வரைஞ்சிருக்கேன், அண்ட் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் 2க்கு இங்கே ஒரு tangent வரைஞ்சிருக்கேன். ரெண்டுமே crossing at the point P. This explains that when intersecting the test charge at P is moving the charge in two directions at the time. இப்போ இந்த இடத்துல ஒரு tangent வரைஞ்சாச்சு, டெஸ்ட் சார்ஜும் அந்த இடத்துல இருக்குது. இப்போ என்ன சொல்கிறோன்னா, டியூ டு ரிப்பல்ஷன் நமக்கு அந்த சார்ஜ் வில் மூவ் அவே. அப்போ ரெண்டு லைன் கிராஸ் ஆகும்போது ஒரு லைனுக்கு the charge இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஃபார் செகண்ட் லைன், ஃபார் த செகண்ட் ஃபீல்டு லைன் சார்ஜ் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு இந்த டயக்ராம்லேருந்து புரியுது. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக அது அப்ளிகபிளாக ஒரு பர்டிகுலர் சார்ஜ் வந்து அட் அ டைம் ரெண்டு டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? கிடையாது. அப்படி தானே? இங்கே பாருங்கள், திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தட் when intersecting the test charge at P is moving in two directions at a time. Is this possible in nature? No, an object cannot move in two directions at a time. Therefore, electric field lines never intersect. ஒரு பர்டிகுலர் சார்ஜ் அட் அ டைம் ரெண்டு டைரக்ஷனில் மூவ் ஆக முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? The electric field lines never intersect. Now, the tangent to any electric field line gives the direction of the net electric field at that point. இது நமக்கு தெரிஞ்சது. நம்ம வரைகிற tangent வந்து electric field கூடிய direction கொடுக்கும். If the two lines intersect, there will be two tangents, and thus two directions of net electric field at a point is not possible. At a time ரெண்டு direction இருக்கு அப்படிங்கிறது not acceptable. சரியா? So two electric field lines never intersect. அப்போ electric field lines never intersectக்கு நம்ம என்ன explanation கொடுக்குறோம்? The tangent to any electric line of field gives the direction of net electric field at that point. If the two lines intersect, there will be two tangents, and thus two directions of net electric field at a point is not possible. Fifth rule, proportionality between magnitude of charge and number of field lines என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பர்டிகுலர் சார்ஜ் எடுத்திருக்கேன், அதனுடைய மேக்னிடியூட் Q. அந்த சார்ஜ் Qக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரையும் போது நம்ம ஒரு 8 நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரைவோம். இதே இது இன்னொரு சார்ஜ் எடுக்கிறேன், அதனுடைய மேக்னிடியூட் வந்து மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் மேக்னிடியூட் 2Qன்னு இருக்குது, -2Q. இப்போ அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்வெர்ட்ஸாக இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 16.
இப்போ என்ன சொல்கிறோன்னா magnitude of minus 2q charge is twice as of plus q charge. magnitude increase ஆகும்போது number of linesம் increase ஆகுது. இங்கே நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன் வந்து டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. ப்ளஸ்ன்னு வரும்போது the electric field lines are radially outwards, and when negative the electric field lines are radially inwards. அதே நேரத்தில் magnitude value increase ஆகும்போது number of linesம் increase ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரையணும்னா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய 5 பேசிக் ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சாச்சு. Students, now we have tips and tricks session of our topic. இங்கே பாருங்க, the charge plus q நம்மகிட்ட பேசுதான். என்ன பேசுதுன்னா, I create electric field around me. I must have idea of. Charge q நம்மகிட்ட சொல்லுது, I create electric field around me. I must have idea of. என்ன ஐடியாலாம் அதுக்கு இருக்கணும்? It should have idea of direction, tangent, density, distance, non-interaction of electric field lines and number of lines. இந்த டயக்ராம் வந்து உங்களுடைய ஸ்டடீஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த டயக்ராமை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் ஐ ஹாவ் one word session for you. I have 2 one words for you. You just answer in the comment section. Okay? One word number 1. Tangent to the electric field line at any point gives the dash at that point. Number 2. No two electric field lines dash each other. Okay students, இப்போமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் கொடுங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஐ ஹாவ் கான்செப்ட் வித்தின் மீ செஷன் ஃபார் யூ. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நமக்கு டயக்ராம்ஸில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டயக்ராம் ஹேஸ் அ கான்செப்ட் வித்தின் இட். அப்படி தானே? இப்போது இந்த டயக்ராம் எடுத்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு நெகட்டிவ் சார்ஜும் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த கான்செப்ட் வித்தின் மீ? For a positive point charge, the field lines are directed radially outwards, and for isolated positive point charge, the electric field lines start from the charge and ends at infinity. For negative point charge, the field lines are directed radially inward. For isolated negative point charge, the electric field lines start at infinity and end at the negative charge. Next one. இந்த டயக்ராமில் 2 சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் டைரக்டிங் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். ஆன் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டர் வரைஞ்சிருக்கிறோம். வாட் இஸ் த கான்செப்ட் வித்தின் மீ? The electric field E vector at a point in space is tangential to the electric field line at that point. The electric field vector E vector at a point in space is tangential to the electric field line at that point. Next concept, in the diagram பாருங்க, ஒரு positive charge இருக்கு. Electric field lines we have drawn around the positive charge. இதில் direction கொடுக்கணும். It will be pointing radially outwards. What is the concept behind me? In region A, the electric field lines are denser and electric field has larger magnitude. In region B, that is in farer region, the electric field lines are less denser and electric field has smaller magnitude. And now we go for the next concept. இந்த diagram பாருங்க, 2 electric field lines intersect ஆகிற மாதிரி வரைஞ்சிருக்கும். ஒரு particular point Pல அது cross பண்ணுது. நமக்கு நல்லாவே தெரியும் point Pல ஒரு test charge இருக்கு. What is the concept within me? At intersection point P,
two different electric field vectors are at the same point. The charge has to move in two directions at the same time. Is this possible? No, it is not possible. So the concept is electric field lines do not intersect. Now we go for next concept. இங்கே ரெண்டு சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் q அண்ட் ஹியர் நெகட்டிவ் சார்ஜ் -2q வரைஞ்சிருக்கேன். இங்கே நமக்கு ஃபீல்டு லைன்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சார்ஜை விட இந்த சார்ஜுக்கு அதிகமாக இருக்குது. தென் வாட் இஸ் த கான்செப்ட் விதின் மீ? Magnitude of the charge is directly proportional to the number of electric field lines that emanate from positive charge or end at negative charge. That is, as the magnitude increases, the number of field lines increases. If the magnitude is lesser, the number of field lines is also lesser in number. Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய நோட்டில் பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி இந்த கான்செப்ட்ஸ் விதின் மீ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ.